முக்கியமாக 2 நாட்களுக்கு முன்பாக சில ஊடகங்களிலே தமிழரசு கட்சி ஒரு புதிய தமிழரசு கட்சி உருவாக்கம் என்றும் அந்த இதில் பெரிய கல்விமான்கள் இந்தியாவில் இருக்கிற தமிழ் தேசிய தீவிரவாதிகள் புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு புதிய தமிழரசு கட்சியை உருவாக்குவதற்காகவும் அதில் முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே இதுவரை தவிர 6 பேரும் அதுக்கு ஆதரவு என்ற வகையிலேயும் அந்த கட்சியை பிளவுபடுத்துகிற வகையில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது அந்த 6 எங்களுடைய கட்சியினுடைய சொல்லப்பட்ட 6 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே சிலரை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். அவர்கள் எவர்களுக்குமே இந்த சிந்தனையோ எண்ணமோ கிடையாது. அப்போ இது ஒரு திட்டமிட்டு இலங்கை தமிழ் மக்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாரம்பரிய கட்சி, பிழைகள் இருந்தாலும் கூட தேசியத்தை வரித்து கொண்ட ஒரு கட்சியை எப்படியாவது உடைத்திட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு செய்யப்பட்ட புனியப்பட்ட ஒரு தரமான ஒரு செய்தி சில ஊடகங்கள் அச்சிட ஊடகங்களோ அல்லது வெப்சைட் என்று சொல்லுகிற இணையதளங்களோ வெளியிடுகின்றன. அவை இது மிகப்பெரிய அபாண்டமான ஒரு செய்தி. பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நான் பேசியிருக்கிறேன். முக்கியமாக எல்லோரும் சொல்லியிருக்காங்க அப்படியான எண்ணங்கள் கிடையாது. இன்னும் ஒன்றை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழரசு கட்சியை பொறுத்த வரையில் அதனுடைய 75 வரலாற்றில் இந்த சோரம் போகாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி, ஊழலில் ஈடுபடாத ஒரு கட்சி. ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் யார் எல்லாமே எங்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு சோரம் போனது கிடையாது. சில நேரம் 2 பேர் கட்சி மாறி இருப்பார்கள், அது 1-2 பேர் தான். ஆனால் முழுமையாக கட்சிக்கு விசுவாசமாக சோரம் போகாத இப்பொழுதும் இருக்கிற 8 உறுப்பினர்களும் அவ்வாறானவர்கள் தான். ஆக அவர்கள் பிரிந்து போய் இன்னொரு கட்சி உருவாக்குவார்கள். அதுக்கும் தமிழரசு, ஜனநாயக தமிழரசு என்று வந்து இப்போ புதிய தமிழரசு என்று எல்லாத்துக்குமே தமிழரசு என்றதும் தேவைப்படுது. இவர்களுக்கெல்லாம் தமிழரசு கட்சியை உடைக்கிறவர்களுக்கு தமிழரசு என்ற சொல்லும் தேவைப்படுகிறது, தேசியம் என்று சொல்கிற மாதிரி. ஆனபடியால் இது எங்களோட கட்சியை பாதிக்கிறதுன்றதுக்கு மேலால் தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலமான வரலாற்று ரீதியான கட்சியை உடைக்கும் முயற்சி, அது நிறைவேறாது. இந்த முயற்சியானவர்கள் நீங்கள் எல்லாரும் தெற்கத்திய நிகழ்ச்சி தான் செயல்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. தீவிரவாதம் பேசுகிறவர்களை உடைப்பதென்றால் அதிதீவிர தேசியவாதம் பேசுவது தான் சரியான அரசியல் அணுகுமுறை. அவ்வாறு தான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன்.